ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். ஸோ விநாயகர் சதுர்த்தி நெருங்கிருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இதுக்கு 1/2 கிலோ போல் பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். இது வீட்டில் அரைச்சிருந்த மாவாக இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் கடையில் கொழுக்கட்டைக்காக மாவு வாங்கியிருந்தாலும் ஓகே. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணி நல்லா சுட வச்சு தான் ஊற்றணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக இப்போ சுடு பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒரு 2-3 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லைனா நெய் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடானோடனே மாவில் கலந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்குங்கனால கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பிசைஞ்சிடாதீங்க. ஏதாவது ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது என்னமோ சூடாக தான் இருக்கும். பட் லைட்டாக கை வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டு ஒரு லிட்டோ இல்லை ஒரு துணியோ போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுடுங்க. அது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நடுவில் நம்ம பூரணம் செய்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த 1/2 கிலோ மாவுக்காக நாங்கள் ஒரு தேங்காய் எடுத்திருக்கோம். இதை உடச்சிடலாம். இப்போ உடச்சிட்டு மிக்சியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு துருவல் மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம 1/4 கிலோ அளவுள்ள பொட்டுக்கடலையே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இதையும் நம்ம அந்த தேங்காய் துருவலோடு சேர்த்துடலாம். வெல்லம் வந்து நாங்கள் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்க வச்சுக்கோங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். ஏன்னா வெளியே இருக்க அந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ வெல்லத்தையும் அந்த தேங்காய் பொட்டுக்கடலையோட சேர்த்துடலாம். இந்த பூர்ணத்துக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இப்போ நம்ம மாவுக்கு வருவோம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்குது. இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். கடைசியாக மாவு இந்த மாதிரி வரல, உங்களுக்கு உதிரி உதிரியாகவே இருக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை நல்லா சூடு பண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மாவு மட்டும் எடுத்துகிட்டு மீதி மாதிரி ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க. இது ஒரு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். இன்றைக்கி நம்ம வந்து 3 டைப் ஆஃப் ஷேப்பில் பண்ண போகிறோம் கொழுக்கட்டை. அதில் முதல் ஷேப் பார்த்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள், ஒரு மாவு ஒரு பூரணம், ஆனால் நம்ம 3 டைப் ஆஃப் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ஸோ முதல் ஷேப் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பூர்ண கொழுக்கட்டை வந்து நம்ம இந்த ஷேப்பில் தான் பண்ணுவோம். கையிலேயே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு சின்ன பிளேட் மாதிரி ஷேப் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே இந்த பூர்ணம் வைக்கணும். ரொம்ப நிறையா ஃபில் பண்ண வேணாம், அப்புறம் உங்களால் மடக்க முடியாது. முதல்ல அந்த சைட்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதுலேயே நல்லா ஃபீல் ஆகிருக்கும். அது இதுக்கு மேலே நம்ம டிசைன் கொடுக்கறதுக்காக சும்மா அப்படி மடக்கி மடக்கி விடுறோம். பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஸோ நம்மளுடைய முதல் ஷேப் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி தான் செய்வாங்க பூர்ண கொழுக்கட்டை செய்யும்போது. உள்ளே வச்ச பூர்ணமும் வெளியே தெரியாமல் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம 2வது ஷேப் ஆஃப் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஒரு பிளேட் மாதிரி ஆக்கணும் இல்லைங்களா? இப்போ வந்து இது குட்டி பவுல் மாதிரி நம்ம ஷேப்பு கொண்டு வரணும். நல்லா பவுல் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து பூர்ணம் வச்சிடலாம். இது வந்து மோதக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஷேப். இது நார்த் இந்தியன் சைடில் மோதக் தான் சொல்லுவாங்க கொழுக்கட்டைக்கு. ஸோ அந்த ஷேப் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அந்த ஓரங்களில் அப்படியே சைடாக மடிப்பு மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. எல்லாமே ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறம் அதை மேலே வந்து குடுமி மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். தேங்காய் குடுமி இருக்குன்னு அந்த மாதிரி பிடிச்சிக்கணும். அதை
நம்ம செஞ்ச ஷேப்பும் சரி, இந்த மோதகம் ஷேப்பும் சரி, உங்களுக்கு செய்ய வரலன்னா கவலையே வேண்டாம். ஏன்னா வெளியில மார்க்கெட்ல இந்த கொழுக்கட்டைக்குன்னே ஏகப்பட்ட பிளாஸ்டிக் மோல்ட்ஸ் நெறைய கிடைக்குது. இந்த 2 ஷேப் இல்லாம இன்னும் வெரைட்டி ஆஃப் நெறைய ஷேப்ஸ் இருக்கு. அத வாங்கி நீங்க உள்ள பூரணம் ஃபில் பண்ணி அழகா செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்து நம்ம 3வது ஷேப் செய்ய ஆரம்பிச்சுட்டோம். இந்த மாரி சைட்ல விரிசல் வந்துச்சுன்னா பயப்பட வேணாம். லைட்டா பிரஸ் பண்ணி ஒட்டி விட்டீங்கன்னா அது ஒட்டிடும். இதுக்குள்ள பூரணம் வச்சுட்டு ஒரு சைடில் பாதி வரைக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். மடக்கி விட்டுறணும் அதை. அதோட ஆப்போசிட் சைடில் 2 சைடாக 2 எட்ஜஸாக இதை நம்ம வந்து மடக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா அந்த பசங்க பேப்பர் ராக்கெட் வச்சு விளாடுவாங்க பாருங்கள், அந்த ஷேப்லேயும் இருக்கும். நீங்கள் உங்களோட இமேஜினரி தாங்க. நீங்கள் என்ன ஷேப் வேணால் நீங்கள் யோசிச்சு செய்யலாம். ஸோ இந்த மாதிரி மடக்கி மடக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த பூர்ணம் வெளியே வராமல் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ பாருங்கள், நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம். அடுத்து நம்ம செஞ்ச எல்லா கொழுக்கட்டைகளும் வேக வைக்கணும் இல்லைங்களா? ஸோ இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி வச்சாச்சு. அது நல்லா சூடாயிட்டிருக்கு. இப்போ இட்லி தட்டில் நம்ம செஞ்ச கொழுக்கட்டைகள்லாம் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்தில் நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட கொழுக்கட்டைகள்லாம் அழகாக வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொழுக்கட்டைகளை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு பிள்ளையாருக்கு படைச்சி நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. மறக்காமல் எங்களோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.